Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளா ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஹெல்தியான ராகி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு செய்யறது ரொம்ப ஈஸி ஆனா ரொம்பவே ஹெல்தியான லட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு panல 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். நீங்க எந்த கப்ல ராகி மாவு எடுக்கறீங்களோ அதே கப்லயே மத்த எல்லா பொருளையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஹீட்ல வச்சிட்டு இது 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். மாவுல இருந்து நல்ல வாசனை வந்துட்டு மாவு நல்லா சூடான உடனே இத ஒரு பிளேட்க்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம அதே panல 1/2 கப் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இத நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நீங்க வறுத்த வேர்க்கடலை வச்சிருந்தீங்க அப்படினா நீங்க டைரக்டாவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலை வறுத்தாச்சு. இத ஒரு பிளேட்க்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம அதே panல 1/2 கப் அளவு பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பாதாம் பருப்பு இல்ல அப்படினா நீங்க 1 கப் அளவு வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். பாருங்க பாதாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அதையும் ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிட்டு ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல வேர்க்கடலையும் பாதாமும் மட்டும் எடுத்து நல்ல கொரகொரப்பான பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடரா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற ராகி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ராகி மாவுக்கு 3/4 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்ல ஃபைனான பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நமக்கு லட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். பவுலுக்கு மாத்தினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன panல 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சூடுபடுத்தி ஒரு 7 ல இருந்து 8 முந்திரி பருப்பை அதில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி அழுத்தி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு பர்ஃபெக்டான லட்டு ஷேப் கிடைக்கும். பாருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.